அனைத்து ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வீடியோ பதிவுல திருச்செந்தூர் முருகரை கட்டாயம் வழிபாடு பண்ண வேண்டியவர்கள் இவர்கள் தாங்க. ஏன்னா நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ணையில உங்க வாழ்க்கையில பெரிய ஏற்றம் வரும். அதுதான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல முழுமையா பார்க்க போறோம். அதை விட நம்மளுடைய ஒரு பக்தர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ண செல்லும் பொழுது எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நீங்க உங்களுடைய விருப்பப்படி இப்ப 3 நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம். இல்ல 1 வாரம், 5 நாள், இல்ல 6 நாள் கூட நீங்க இருந்து விரதம் இருந்து திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்ய செல்லலாங்க. இப்ப பெண்கள் மாதவிடாய் காலமா இருந்தா அவங்கனால தொடர்ந்து 1 மண்டலம் விரதம் இருந்து மாலை போட்டு வழிபாடு செய்ய முடியாது. நீங்க ஒரு 3 நாள் இல்லைன்னா 6 நாள், 5 நாள் விரதம் இருந்து நீங்க திருச்செந்தூர் முருகரை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவுல பார்க்க போறது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகப்பெருமானுடைய ஆறுபடை வீடுகள்லே பாத்தீங்கன்னா 2ஆம் படைய வீடான நம்ம திருச்செந்தூர் முருகர். ஏன்னா நம்ம ஆறுபடை வீடுகள்லே பாத்தீங்கன்னா அனைத்து முருகப்பெருமானுடைய கோயில்களும் மலை மேலதான் இருக்கும். ஆனா திருச்செந்தூர் முருகருடைய திருத்தலம் மட்டும் பாத்தீங்கன்னா கடல் பக்கத்துல இருக்கு. இதுவே பெரிய சிறப்பு அம்சம் கொண்டது நம்ம திருச்செந்தூர் முருகர் சுப்பிரமணிய சுவாமி. ஏன்னா அவரை தரிசனம் பண்ண பல பக்தர்கள் இன்று வரை பாத்தீங்கன்னா போய் அங்க வழிபாடு செய்யறாங்க. இந்த கோயிலுக்கு பாத்தீங்கன்னா தமிழகம் மட்டும் இல்லாம வெளி மாநிலத்தில இருந்தும் வெளிநாட்டுல இருந்தும் பல தமிழ் மக்கள் நம்ம தமிழ் கடவுளை வழிபாடு செய்யறாங்க. அதை விட பாத்தீங்கன்னா சில சுவாரஸ்யமான நம்ம சொல்லணும் அப்படின்னா, முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்று திருச்செந்தூர்ல நம்மளுக்கு அருள் பாலித்துக்கிட்டு இருக்கார். அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, அரசியல் கட்சி தலைவர்களும் பாத்தீங்கன்னா திரைப்பட பிரபலங்கள், முக்கிய பிரபலங்கள்லாம் நம்ம திருச்செந்தூர் முருகனை இன்று வரை தரிசனம் செய்துகிட்டு இருக்காங்க. இங்க முருகப்பெருமான் பாத்தீங்கன்னா அவருக்கு சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னா, சூரபத்மனை வதம் செய்யறதுக்கு நம்மளுடைய குரு பகவான் தான் அவருக்கு ஆலோசனை கொடுத்திருக்காரு திருச்செந்தூர் முருகனுக்கு. அதனால நம்ம முருகப்பெருமான் தேவர்களுக்கே குருவான குரு பகவான் அவருக்கு இந்த போர் களம் நேரத்துல அவருக்கு ஆலோசனை கொடுத்தனால அவரை, அதாவது குரு பகவான பெருமைப்படுத்தும் விதமா அவருக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்ம திருச்செந்தூர் முருகர் அனைத்தும் அவர் நம்ம எப்படி திருச்செந்தூர் முருகரை மனதார நினைத்து அவருக்கு எவ்வளவு மரியாதை நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி குரு பகவானுக்கும் உண்டு அப்படின்னு அருள் புரிஞ்சிருக்கார் திருச்செந்தூர் முருகர். இது போல பாத்தீங்கன்னா அவர் இது மட்டும் இல்லாம முருகப்பெருமானே குரு பகவானா அமர்ந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்துக்கிட்டு இருக்கார். இதுவும் இந்த தலத்துடைய மிக முக்கியமான சிறப்பம்சமாகவும் நம்மள மாதிரி பல பக்தர்கள் கருதப்படுவது. இப்ப ஒருவரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஏற்றம் வரணும், நம்ம அடுத்த நிலைமைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்க திருச்செந்தூர் சென்று திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்துட்டு வாங்க. அந்த குரு பகவானுடைய நல்ல ஆசீர்வாதமும் 100% உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா இப்ப பல பக்தர்கள், பல சித்தர்கள் இன்று வரை பாத்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் முருகரை வழிபாடு செய்துகிட்டே இருக்கிறாங்க. இப்ப நம்மள பல பேர் பாத்தீங்கன்னா பல கஷ்டங்களை நம்ம வாழ்க்கையில ஒரு ஏற்றம் வராதா அப்படின்னு நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். ஆனா அதற்கு ஒரு வழியுமே கிடைக்கல அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு நம்ம புலம்பிக்கிட்டே தான் இருப்போமே தவிர நம்ம வாழ்க்கையில ஒரு ஏற்றமே வராதுங்க. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு திருப்புமுனை அமையணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகரை சென்று நீங்க வாழ்க்கையில வழிபாடு செய்துட்டு வாங்க. பெரிய பிரம்மாண்டமான வெற்றிகளையும் பிரம்மாண்டமான மாற்றங்களையும் திருச்செந்தூர் முருகர் கட்டாயம் உங்களுக்கு நீங்க கேட்கிற விஷயத்த நடத்தி கொடுப்பார். நம்பிக்கையோட நீங்க போய் அவரை ஒரு மனதார வழிபாடு செய்துட்டு வாங்க. ஏன்னா இப்ப நம்மளோட வீடியோ பதிவுல ஒரு சிலர் நம்மள்ட்ட கேட்பாங்க, நீங்க சொன்ன விஷயம் நாங்க அந்த போலயே செஞ்சோம், இப்ப எங்களுக்கு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். நம்ம திருச்செந்தூர் முருகர் இன்று வரை பல பக்தர்களுக்கு அவங்க கேட்ட விஷயத்த நடத்தி வைத்துக்கிட்டு, ஏன்னா எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா
கடவுள் வந்து நம்மள சோதிப்பாங்க. ஆனா கைவிடவே மாட்டாங்க. ஏன்னா எந்த விஷயத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, உடனே நடத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, நம்ம வந்து கடவுள் வந்து நம்மளுக்கு நம்மள சுத்தி உள்ள பிரச்சனைகள், நம்மள சுத்தி உள்ள கர்ம வினைகள் அனைத்தையுமே சரி செய்து தான் அவர் பக்கத்துல கடவுளே நம்மள வந்து அழைப்பார். ஏன்னா நம்ம தெரிஞ்சோ, தெரியாமலோ, அறிந்தோ, அறியாமலோ ஏதாவது ஒரு பாவங்கள் முன் ஜென்மத்திலயோ, இல்ல இப்போயோ ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சிருப்போம். அதனால அது அனைத்தையும் சரி செய்துவிட்டு திருச்செந்தூர் முருகர் எப்பொழுதுமே உங்களுக்கு வந்து உறுதுணையா இருப்பார். ஏன்னா நம்ம கடவுளை மட்டும் விட்டுறவே கூடாது. அதுவும் அந்த கருணை கடவுள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி அவ்வளவு சக்தி வாய்ந்தவர். நீங்க நம்பிக்கையோட முழு மனதார நினைத்து நீங்க இந்த வழிபாட உங்க வீட்டுல கூட நீங்க செய்யலாம். ஏன்னா இப்ப பல லட்சம் பக்தர்கள் இன்று வரை திருச்செந்தூர்ல போய் வழிபாடு செய்றாங்க. ஆனா இந்த வீடியோ பதிவை நீங்க பார்க்கலாம். ஆனா உங்கனால போக முடியல அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கட்டாயம் நீங்க அடுத்த வாரம் கூட போய் நீங்க திருச்செந்தூர் முருகரை வழிபாடு பண்ற சூழ்நிலைய திருச்செந்தூர் முருகரே அவருடைய சன்னதிக்கு உங்களை அழைத்து அவரே வந்து உங்களுடைய நீங்க எந்த வேண்டுதல் வைத்தீங்களோ அவரே நிறைவேற்றி வைப்பார். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு நினைப்போம். அது வந்து நம்ம வந்து நினைச்சோனே வந்து அது நடக்காது. அதுக்கு பல முயற்சிகள் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம் நம்மளோட வாழ்க்கையில. அதே போலதான் கடவுளை நம்ம நினைத்து வழிபாடு செய்யல எந்த ஒரு வழிபாடுமே நம்மளுக்கு ஒரு வாரத்துல நடக்கல, 5 நாள்ல நடக்கல, 3 நாள்ல நடக்கல அப்படின்ற போது அந்த கடவுளை வந்து நம்ம எப்பொழுதுமே வந்து வெறுத்து ஒதுக்கிட்டு நம்ம அடுத்த கடவுளை வழிபாடு செய்யக்கூடாது. நீங்க நம்பிக்கையோட எந்த கடவுளையும் மனதார நினைத்து உள் மனதார ஏத்து நீங்க வழிபாடு செய்யுங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில நீங்க எந்த தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்றீங்களோ அவங்க உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய வழிவகுத்து நீங்க கேட்ட விஷயங்கள் அனைத்தையுமே 100% நிறைவேத்தி கொடுப்பாங்க. நம்பிக்கையோட நீங்க கடவுளை வழிபாடு செய்யுங்க. ஏன்னா நம்மளுக்கு கடவுளை விட்டா வேற யாருமே இந்த உலகத்துல உதவி செய்ய கிடையாது. கடவுளே வந்து இப்போ இந்த பிரபஞ்சத்துல மனிதர்கள் ரூபத்துல தான் வந்து உதவி செய்றாங்க. அதனால நம்பிக்கையோட நீங்க வழிபாடு செய்யுங்க. எப்பொழுதுமே திருச்செந்தூர் முருகர் உங்கள் அனைவருக்குமே உறுதுணையா இருப்பார். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க.